ஆ மார்க்கெட் தானே வந்துட்டு இருக்கேன். இதோ வந்துடும் 10 நிமிஷத்துல. ஆ சரிண்ணே. சரவணா அண்ணே எங்க போற? இதோ மார்க்கெட்டுங்கண்ணே. அன்பு பசிக்குதுன்னு சொன்னா ஆ. 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போ. சரிண்ணே வாங்கிட்டு சரி. வரேன். ஏய் என்னடா மேல வண்டியை விடுற? சாரி. கண்ணு தெரியாதா? இப்படி பா. ஏய், நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்க குடும்பமே இப்படிதானா? அப்படி நம்ப வச்சு கழுத்து இறக்கிறதுக்கு உங்க குடும்பத்துக்கே பழப்பா போச்சு. சத்தியமா நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாரு, இந்த காலத்துல நல்லவங்க விடுற சாபமே பழிக்க மாட்டேங்குது. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் விடுற சாபம் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பரவாயில்லையே, இந்த பள்ளியும் கத்துது. முந்தா நாள் வரைக்கும் எங்களை பார்த்து பயந்துட்டு இருந்தியே. நேத்து அந்த டாக்டர் கழுத்துல தாலி கட்டதோ வீரம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சோ. நான் ஒன்றும் கோலை இல்லை. என் அண்ணன் குடும்பத்துக்காக நான் வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருக்கேன். எப்பவும் அப்படியே இருப்பேன்னு நினைக்காத. நீ அவங்களுக்கே பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் பேசாமல் இருப்பேன்னு நினச்சியா? ஹே, என்ன மன கோலத்துல 2 தடவை நிக்க வச்சு ஏமாத்துனீங்க. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். இதுக்கு பேர் ஏமாத்து வேலை இல்லை. எங்களை நாங்களே காப்பாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். அப்படியே ரொம்ப யோகிய மாதிரி எல்லாம் பேசாத. நான் போலீஸ் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீ எல்லாம் ஒரு புள்ள பூச்சிடா. உன்னை கட்டிக்கிட்டு ஆயுஸ்க்கும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. போடா பா, போடாங்கற. நல்ல வேளை போயிட்டான். என்ன பாட்டி, கரெக்டா பண்ணிட்டல? கரெக்டா பண்ணிருக்கேன். ஆமா, அத சாப்பிட்டா என்ன ஆகும்? என்னென்னமோ ஆகுண்டி. என்னமோ ஊர்லயே இல்லாத இவதான் புதுசா பிள்ளைய பெத்துக்க போற மாதிரி என்ன ஆட்டம் போட்டா. பாட்டி, வேற எதுவும் ஆயிடாதுல்ல? வேற ஒண்ணும் ஆகாதுடி. என்ன சில சமயம் உயிர் போனாலும் போக, அவ்வளவுதான். ஐயோ பாட்டி, அது நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஏய், நமக்கு என்னடி பிரச்சனை வரப்போகுது? அவன் தானடி ஜூஸ் வாங்கிட்டு வந்தா. பழிய அவ மேலதான் விழு. நீ வாடி, வா வா. வேண்டாம், எனக்கு போதும். கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம். அந்த அரசி கொடுத்த நோட்டீஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கியா? சச்ச, அவளா ஒரு ஆளா? அவளை பத்தி நான் எதுக்கு யோசிக்க போறேன்? அது நம்ம குழந்தைங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, குழந்தைங்கள எங்க? நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க 3 பேரும் ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சிவம். எனக்கும் தான் அன்பு. இப்ப நாம என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. இங்க பாரு, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அன்னைக்கு டாக்டர் குழந்தையோட ஸ்கேனை அவங்க கிட்ட காட்டினப்போ அவங்க 2 பேரும் முகத்தையும் நீ பார்க்கல. ஆனா நான் பார்த்தேன். என்ன பார்த்த? ஒரு உயிர் துடிப்பை ஸ்கேன் மானிட்டர்ல பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா பாரதி இனியாவும் கண்ணசைக்காம பார்த்துட்டே இருந்தாங்க. நாம என்னமோ நம்ம பிள்ளைங்கள எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி தோணுது. அப்படிலாம் இல்லை அன்பு. ஒரு லைஃபோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம ஸ்கேனை காட்டணும்னு முடிவு பண்ணது நாம இல்லையே. அது டாக்டர் எடுத்த டிசிஷன் தானே. டாக்டர் என்ன சொன்னாங்க? நம்ம குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸை 1 வாரம் அப்சர்வ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தாங்கன்னா
நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொன்னாங்க. அப்பா வேற பசங்க கிட்ட கொஞ்சம் மனசை மாத்துற மாதிரி நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. பாரதி கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுதுல்ல? அப்படியா? ஆமா, காலையில நான் சமைச்சிட்டு இருந்த போது எனக்கு தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பாரதி தான் எனக்கு தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வந்து எங்க பெட்ல உட்கார வச்சான். அன்பு, நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? நம்ம வீட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பிள்ளைங்க வரப்போகுது. நீ ஃபுல் எனர்ஜியோட இருக்கணும். நம்மளால 6 பிள்ளைங்களை சமாளிக்க முடியுமா? நீ வேற 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வாதாடிக்கிட்டு இருக்க. எப்படி குடும்பத்தை ஓட்டுறது? கவலைப்படாத, சீக்கிரமே பெரிய பெரிய கேசஸா பார்த்து பிடிச்சிடுறேன். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு எப்படி அசத்த போறேன்னு. அப்ப மொத்தம் 7 பிள்ளைங்க. எப்படிதான் நான் சமாளிக்க போறேனோ? 7 பிள்ளைங்களா? என்ன அன்பு, அடுத்த பிளானா? சார், 7ஆவதுன்னு நான் சொன்னது நல்ல வெள்ளையும் சொல்லையுமா மீசையும் தாடியும் வச்சு என் எதிரில உட்கார்ந்திருக்காரே, இந்த பிள்ளையதான். ஏய், என்னையா சொல்ற? ஆமா, உன்னதான். I love you. I love you so much. இங்க பாரு சிவம், இன்னும் 1 வாரம் டைம். ஒருவேளை நம்ம பிள்ளைங்க இந்த குழந்தைய வேண்டான்னு நினைச்சாங்கன்னா நாம அவங்கள கம்பல் பண்ண வேண்டாம். அவங்க விருப்பப்படியே நடந்துக்கலாம். நமக்கு குழந்தைங்க வேணும் வேணாங்கிறது ஒரு பக்கம், நம்ம பிள்ளைங்க எவ்வளவு மெச்சூர்டா நடந்துக்கிறாங்கிறது இன்னொரு பக்கம். ஒருவேளை இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கும். நாளைக்கு அவங்களும் இதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. அவ்வளோலாம் யோசிக்காத. இதை பொறுத்த வரைக்கும் முடிவு அவங்க கையில. சரி அன்பு, அப்படியே பண்ணிக்கலாம். இந்தா சாப்பிடு. ப்ளீஸ் சிவம், எனக்கு ஃபுல்லா இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடு. இல்ல வேண்டாம். சரி, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், அது குடி. என்னடி, இன்னும் ஒரு சத்தத்தை கூட காணோம்? சரி அன்பு, நீ படுத்து தூங்கு. சிவம், அன்பு, அன்பு, என்னாச்சு? என்னாச்சு அன்பு? என்னால முடியல. சொல்லு, என்னாச்சு? ரொம்ப வலிக்குது சிவம். வயிறு வலிக்குதா? முடியல சிவம். ஒண்ணு இல்ல. அப்பா, அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அன்பு,
அன்பு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சிவம் என்னடா என்னாச்சு? அப்பா வயிறு வலிக்குதுன்னு சொல்றாப்பா. என்னடா சாப்பிட்டா? ஒண்ணு இல்லப்பா, 2 இட்லி சாப்பிட்டா, கடையில வாங்கின ஜூஸ குடிச்சா. அறிவு இருக்காடா உனக்கு? இந்த சமயத்துல கடையில இருந்து யாராவது ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்களா? வீட்டுல தான் பழம் இருக்குல்ல, ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டியதானே? அப்பா சரி இருமா, கொஞ்சம் பொறுத்துக்க. இருடா, போய் ஆட்டோ விட்டு வந்துடுறேன். சரி. வரேன். அன்பு கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன முடியல சிவம், ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிடல் போலாம். பாத்து அன்பு, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, பாத்து. டேய் சிவம், அன்புக்கு இப்ப எப்படிடா இருக்கு? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்னடா நைட்டு கூட்டிட்டு வந்தா இப்ப விடிஞ்சு போச்சு, இவ்வளவு நேரம் என்னடா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க? தெரியலப்பா, உள்ள கொண்டு போய் 6 மணி நேரம் ஆச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? டேய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடா, நீ தைரியமா இரு, பயப்படாத. செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர். கரெக்டா நோட் பண்ணிக்கோமா. டேய் டாக்டர் வந்துட்டாங்க. சிவம், டாக்டர், கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாம ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டாங்களா? இல்லையே டாக்டர், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது திடீர்னு சீரியஸா வயிற்று வலி வர்றதுக்கு சான்ஸே இல்ல. டாக்டர், அன்பை ட்ரீட் பண்ணும்போது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்குன்னு ஏதோ சொன்னீங்க. சொன்னேன், ஆனா அவங்க ஃபுட்லயே பாய்சன் கலந்த மாதிரி இருக்கு. ஃபுட்ல பாய்சனா? அதான் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம், வந்தாதான் தெரியும். டாக்டர் என்ன சொல்றீங்க? அதுவும் டவுட் தான். ரிப்போர்ட் வந்தாதான் எல்லாமே கிளியரா சொல்ல முடியும். என்னடா இதெல்லாம்? குழந்தை உண்டானதுல இருந்து அன்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சார், அன்பு தைரியமான பொண்ணு. முதல்ல நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. அப்பா, பசங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? டேய் என்ன என்னடா பண்ண சொல்ற? அம்மாவை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. வீட்டுல யாரும் இல்ல, கூட்டிட்டு வந்துட்டேன். லட்சுமி வர கலையை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டா. பசங்களை யாருக்கிட்ட விட்டு வர்றது? குழலிக்கிட்ட பசங்களை வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லடா. அதான் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பா, அன்புக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? அவளுக்கு ஒண்ணும் இல்லடா, சீக்கிரமே அவ கண்ணு முடிச்சிருவா. நாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பாரதி, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லடா, கவலைப்படாத. டாக்டர், பசங்களா வந்திருக்காங்க, வைஃபை பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப மயக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, உள்ள போலாம் வாங்க. போமா. சாரிம்மா, நான் தேவையில்லாம உங்ககிட்ட கோச்சுக்கிட்டேன். ஆமாமா, சாரிம்மா. இனியா, பாரதி, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் ஏன் அழறீங்க? அம்மா பொண்ணு இல்ல. டாக்டர், என்னாச்சு அன்புக்கு? உண்மையை சொல்லுங்க. உங்க ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவங்க சாப்பிட்ட ஃபுட்ல தான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான். ஆனா உங்க ஒய்ஃபோட வயித்துல இருக்க குழந்தைக்கு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு
நாங்களும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு. என்ன டாக்டர் சொல்றீங்க? சாரி சார், இப்போ எங்களால உறுதியா எதையும் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடட்டும். அதை வச்சுதான் ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியும். இப்ப மயக்கத்துல இருக்காங்க. நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில இருங்க. போங்க சார். ம். வாடா. அக்கா, அம்மாக்கு எதுவும் ஆகாதுல? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ பயப்படாத. பாப்பாவுக்கு இல்ல? டாக்டர் நர்ஸுங்க எல்லாரும் பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும்னு பேசிக்கிறாங்க. எல்லாம் என்னாலதான். நான் அம்மா அப்பா கிட்ட 2 நாளா சரியாவே பேசல. அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். நானும் அம்மா கிட்ட டூ விட்டுட்டேன். அம்மா பாவம். டே பாரதி, அழாதடா. என்ன சொல்றியா? உனக்கு கூட தான் அழுக வருது. நாம தான் பாரதி தப்பு பண்ணிட்டோம். அம்மாவும் அப்பாவும் நமக்காக தான் எல்லாமே பண்ணாங்க. நாம தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்காம போயிட்டோம். நான் தான் சின்ன பையன், எனக்கு தான் தெரியாது. நீயாவது சொல்லிருக்கலாம்ல. ஆமாண்டா, நான் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்னோட தப்பு தான். இப்ப என்ன பண்றது தெரியலையே. அம்மா நல்லபடியாகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம அதை பண்ணலாமா? என்னக்கா? ஓகேவா? போலாங்கிறியாக்கா? வேற வழியே இல்ல. அம்மாவும் தம்பி பாப்பாவும் நல்லா இருக்கணும்னா நாம இத பண்ணி தான் ஆகணும். உனக்கு பயமா இருந்தா நீ இங்க இரு, நான் வேணா போயிட்டு வரேன். இல்ல இல்ல, நானும் தப்பு பண்ணிருக்கேன், நானும் வரேன். சரி வா. அவங்களுக்கு ஃபுட் பாய்சன்லாம் இல்ல. அவங்க கடைசியா குடிச்ச ஜூஸ்ல தான் ஏதோ கலந்துருக்கு. மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டாக்டர், குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைங்க, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ டாக்டர். ஓகே. சிவம், நினைவு வந்துடுச்சா? வந்துருச்சுப்பா. என்ன வேண்டா? அவ சாப்பிட்ட சாப்பாடுல இல்லப்பா, ஆ? குடிச்ச ஜூஸ்ல தான் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஏதோ கலந்துருக்குன்னா அதை யார் கலந்துருப்பா? அன்பை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுல யாருக்கு என்ன லாபம்டா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தி தான் பண்ணியிருக்க முடியும். யாரா அது? குழலி தான்ப்பா. குழலியா தான் இருக்கும். கண்டிப்பா அவளதான் இருக்கும். அவளை அன்பை பழிவாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்காடா. சிவம், அப்படிப்பட்ட ஒருத்தியை போய் நம்ம வீட்டு மருமலை ஆக்கணும்னு யோசிச்சேன் பாரு. எனக்கும் அவ மேலதான்ப்பா டவுட்டு. அவளை தவிர இதை வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேய், அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்திருக்கணும்டா. அன்பு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பா குழலி சரியில்லைன்னு. நான் தான் அதை பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். அவளுக்கு கல்யாணம் நின்னு போச்சேன்னு நான் பாவப்பட்டேன்டா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. கல்யாணம் நின்ன பிறகு நாம அங்க இருந்திருக்க கூடாது. உடனே ஒரு வீடு பார்த்து அங்கிருந்து நம்ம காலி பண்ணிருக்கணும். ஆமாப்பா, அன்புக்கு முதல்ல குணமாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீடை காலி பண்ணிடலாம். சரிடா, நீ சாப்பிட்டியா? இல்லப்பா, எனக்கு பசிக்கல. டேய், நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட நீ குடிக்கலடா. ரொம்ப டயர்டா இருப்ப. சரி, குழந்தைங்களுக்கு உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? ஆமா, பசங்க எங்க? என்னப்பா என்ன கேக்குறீங்க? பசங்க உங்க கூட வந்தாங்கன்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லடா, என் கூட வரல. இங்கேயே இருங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். என்னப்பா சொல்றீங்க? நான் வரும்போது இங்க இல்ல. அப்படின்னா எங்கடா போனாங்க? 2 பேரும் எங்கேயும் சொல்லாம போக மாட்டாங்க. டேய், வெளியில எங்கேயா இருக்காங்களான்னு போய் பாருடா. போடா.
இனியா, பாரதி சார், இங்க 2 பசங்க இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல. சிஸ்டர், இங்க 2 பசங்க இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல பாக்கலங்க. அக்கா இப்ப என்னக்கா பண்ண போறோம்? அன்னைக்கு பார்த்தோம்ல, எல்லாரும் குழந்தை நல்லா பிறக்கணும்னு கையில விளக்கு வச்சு வேண்டிக்கிட்டாங்கல்ல, நாமளும் அதே மாதிரி கையில விளக்கு வச்சு வேண்டிக்கலாம். சரியா? நம்ம வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு சரியாயிடுமா? கண்டிப்பாடா. கடவுள் எப்பவுமே சின்ன பிள்ளைங்க வேணும்னா கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாரு. உனக்கு யார் சொன்னா? அப்பா தாண்டா சொன்னாங்க. நம்மள மாதிரி சின்ன பசங்க வேண்டிக்கிட்டா கடவுள் உடனே கொடுத்துருவாருன்னு. என்ன சொல்லி வேண்டிக்கணும்? கடவுளே, நாங்க எங்க தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னது தப்பு தான். இனிமேல் நாங்க எப்பவும் அப்படி சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எங்க தம்பி பாப்பா வேணும். எங்க அம்மாக்கும் எங்க தம்பி பாப்பாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நம்ம தம்பி பாப்பா நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கலாம். சரியா? சரிக்கா. ம். இனியா, பாரதி, இனிமே நாங்க எப்பவுமே தம்பி பாப்பா வேணாம்னு சொல்லவே மாட்டோம். எங்க தம்பி பாப்பாவை நாங்க நல்லா பார்த்துப்போம். நாங்க அம்மா அப்பா கிட்ட கூட மன்னிப்பு கேக்குறோம். நீங்க எப்படியாவது அம்மாவையும் தம்பி பாப்பாவை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க. எங்க அம்மா கிட்ட தூ விட்டது தப்பு தான். அதுக்காக தம்பி பாப்பா எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நாங்க சின்ன பசங்க தானே, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நீங்க நல்ல சாமி தானே, எங்களை மன்னிச்சிருங்க. தாத்தா சொன்னாங்க பாப்பா எங்க பிறக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களாமே. அம்மா வயித்துல இருக்க பாப்பா எங்க வீட்லயே பிறக்கட்டும். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நானும் பாரதியும் தம்பி பாப்பாவை நிஜமா நல்லா பார்த்துப்போம். ப்ளீஸ் சாமி, எப்படியாவது எங்க அம்மாவையும் என் தம்பி பாப்பாவையும் காப்பாத்திடுங்க.